வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் நித்திலா பாலாஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திங்கட்கிழமை சிவபெருமானின் செய்தி என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். நமக்கு கார்த்திகை மாத சோமவாரம்லாம் முடிஞ்சாச்சு. மார்கழி மாதம். ஆனால் திங்கட்கிழமையும் சிவபெருமானையும் பிரிக்க முடியாது இல்லையா? முதல்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரிக்கான ஒரு கார்டு வந்திருக்கு. நீங்கள் யாராவது மனசார ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க, இந்த சோமவாரங்களில் விரதம் இருந்து இது நடக்கணும்னு கேட்டிருக்கீங்க, பிரியப்பட்டிருக்கீங்கன்னா, சிவராத்திரிக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். சிவராத்திரி அன்னைக்கு கட்டாயம் கோவிலில் போய் நைட்டு முழிச்சிருந்து எல்லா பூஜைகளையும் பார்த்துட்டு முடிஞ்சா கோயிலில் உட்காந்து ஓம் நமச்சிவாயா எழுதுங்க. நீங்கள் நினச்சது நடக்கும். கிடைக்க வேண்டிய பதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் யாராவது பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனையும் ஒரு தீர்வுக்கு வரும். சுமூகமாக எல்லாமே முடியும். நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கேயே சிவபெருமானும் பார்வதியும் மனக்கோலத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதா? கையில் மாலையோட சிவபெருமான் இருக்காங்க. அப்போ கல்யாணத்துக்காக யாராவது வேண்டியிருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னாலோ நீங்கள் நிச்சயமாக ஒன்று சேர்ந்துருவீங்க. சிவராத்திரி அன்னைக்கு கட்டாயமாக கோயிலுக்கு போக மறந்துடாதீங்க. மாத சிவராத்திரியும் நீங்கள் ரெகுலராக போகலாம். மகா சிவராத்திரி மாசி மாதம் வரும் இல்லையா, அதை மிஸ் பண்ணாமல் கோவிலுக்கு போய் ராத்திரி முழிச்சிருந்து ஓம் நமச்சிவாயம் எழுதி எல்லா அபிஷேக ஆராதனைகளையும் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் நினைத்தது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு வந்திருக்கு. ஓம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லும் போதே நமக்கு உள்ளார்ந்த ஒரு அன்பு அமைதி நமக்கு கிடைக்கிறத உணர முடியும். அது அடிக்கடி ஓம் மந்திரத்தை சொல்லி பழக்கப்பட்டவங்களுக்கு அது தெரியும். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஓம் அப்படின்ற அந்த ஒரு மந்திரம் எப்படி வீட்டை நம்ம மாப் போட்டு தொடச்சா சுத்தமாகுதோ அதே மாதிரி வீட்டில் உள்ள எனர்ஜியை சுத்தம் பண்ற சக்தி அந்த ஓம் மந்திரத்துக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களும் தியானம் பண்ணும்போது அடிக்கடி ஓம் உச்சரிக்கலாம். வீட்டில் ஓம் சாண்டிங் எப்பவுமே கேட்டுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணலாம். யூடியூப்ல ப்ளே பண்ணி விடலாம். ஒரு டிவி சிஸ்டம், ஸ்பீக்கர் சிஸ்டம் வச்சுருக்கீங்களா, அதில் எப்போதும் கேட்குற மாதிரி நீங்கள் ஒலிக்க விடலாம். வீட்டில் உடம்பு முடியாதவங்க யாராவது படுக்கையில் இருக்காங்கன்னா அவங்க ரூமில் ரொம்ப சத்தம் குறைவாக வச்சு இந்த ஓம் எப்போவுமே கேட்குற மாதிரி பண்ணலாம். குழந்தைகள் படிக்கும்போது வேற எதையாவது டிவியில் போடாமல் இந்த ஓம் மந்திரம் பின்னாடி ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. தனியாக உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் இடம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் எப்போவுமே ஓம் மந்திரம் மைல்டாக சவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ஓம்ன்ற மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இது நீங்க பிரயோஜனப்படுத்தி பார்க்கும்போது, சொல்லி பார்க்கும்போது, ரெகுலரா வீட்டில் அந்த சத்தம் ஒலிக்க விட்டு கேட்கும்போது நீங்களே அதுக்கான பலன்களையும் அற்புதத்தையும் நிச்சயமா புரிஞ்சுப்பீங்க. தவறாம இதை பண்ணுங்க. இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே ஓம் நம சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு சிவபெருமான் நல்லதே கொடுப்பாரு. சிவனோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்கும் எப்போதும் இருக்கும். ஓம் நம சிவாயா. நன்றி நண்பர்களே.